Hi all, welcome again. ஸோ டியூ டு வெதர் கண்டிஷனால வந்து ப்ரீவியஸ் லைவ் ஸ்ட்ரீம் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ அதனோட கண்டினியூஷன் இப்போ பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் த கிளாம்பிங் நெட்வொர்க் ஷோன் பிலோ த ரிசல்ட்டிங் அவுட்புட் ஃபார் த அப்ளைட் இன்புட் வில் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் வோல்டேஜ் கொடுத்தாச்சு, அண்ட் தென் கிளாம்பிங் நெட்வொர்க் கொடுத்துருக்காங்க. சரி, இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது வந்து ஷண்ட் கிளாம்பிங் நெட்வொர்க் தானே, அதாவது பேரல் கிளாம்பிங் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும் இல்லையா. ஸோ நம்ம கிளாம்பிங்கில் வந்து கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுவோம், இதே கிளிப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்க்யூட்ஸ் கொடுக்கும்போது நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருக்கேன், நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் வோல்டேஜ் இருக்கு இல்லையா, இன்புட் வேவ் ஃபார்ம், அது நம்மளோட டயோட வந்து ஆன் பண்ணுதா ஆஃப் பண்ணுதா, அதாவது ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணுதா ரிவர்ஸ் பயாஸ் பண்ணுதா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். சரிங்களா. ஸோ இப்போ பாருங்க, நான் கண்டிஷன்ஸ் கீழே எழுதியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டியூரிங் ஃபார்வர்ட் பயாசிங் அப்படிங்கும்போது நம்மளோட டயோட் வந்து ஆன்ல இருக்கு. ஸோ அதை நம்ம என்னன்னு சொல்லிடலாம், இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டயோட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐடியல் டயோட். சரியா, ஐடியல் டயோட நம்ம என்னன்னு படிச்சிருக்கோம். ஸோ ஐடியல் டயோட் when the ideal diode is forward biased அப்படின்னா it will be replaced by the short circuit அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ நமக்கு வந்து டயோட் ஆன்ல இருக்கு. ஸோ நம்ம பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் கொடுக்குறோம். சரிங்களா, அப்போ நமக்கு என்ன ஆகுங்க, நம்ம இந்த இன்புட் வோல்டேஜ் அதாவது இந்த கெப்பாசிட்டர்லேருந்து இப்படி ஃப்ளோ ஆயிட்டு நம்மளுக்கு வந்து டயோட் வழியாக நம்ம மறுபடியும் இந்த சைட் ரீச் ஆகிடும். சரிங்களா, அப்போ நம்மளோட கெப்பாசிட்டர் இருக்கு இல்லையா, நம்மளோட கெப்பாசிட்டர் விசி, நம்ம கெப்பாசிட்டரோட வோல்டேஜ் வந்து விசி அப்படின்னு சொல்லலாமா. ஸோ இந்த விசி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இட் வில் பி சார்ஜஸ் டு, அதாவது நம்மளோட கெப்பாசிட்டர் இட் இஸ் சார்ஜஸ் டு பிளஸ் வி வோல்டேஜ். இந்த பிளஸ் வி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இன்புட் வோல்டேஜ் வேவ் ஃபார்ம் கொடுக்குறோம் இல்லையா, அதில் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் இந்த பீக் வோல்டேஜ் தான் வந்து பிளஸ் வி அப்படின்னு சொல்லுவோம். சரியா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் அதோட பீக் வோல்டேஜ் வந்து நம்ம மைனஸ் வி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, ஸோ டியூரிங் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் மை டயோட் வில் பி forward biased, so I have to replace it with my short circuit, and then நான் வந்து forward bias பண்ணும்போது என்ன ஆயிடுது, எனக்கு இந்த கெப்பாசிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா it is charges to the positive peak value, that is plus V, that is plus V voltage. சரியா, ஸோ நமக்கு என்ன இருக்கு, இப்போ நமக்கு கெப்பாசிட்டர்ல வந்து ஒரு வோல்டேஜ் இருக்கு, நமக்கு கொடுக்கக்கூடிய பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் இருக்கு இல்லையா, அதோட பீக் இருக்கு, that is VC equal to plus V voltage இருக்கு. சரிங்களா, அப்போ நமக்கு அவுட்புட் வோல்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா V out equal to நம்ம 0 அப்படின்னு சொல்லிடுவோமா. ஏன் V out 0ன்னு சொல்றோம்னா, நம்மளோட வேவ் ஃபார்ம் வந்து ஃபுல்லா இதுலயே ஃப்ளோ ஆயிடும். சரிங்களா, அதாவது இந்த டயோட் இருக்கு இல்லைங்களா, இதுலயே வந்து உங்களுக்கு ஃபுல்லா ஃப்ளோ ஆயிடும். ஓகேவா, இன் கேஸ் நான் இங்க ஐடியல் டயோட் யூஸ் பண்ணாம, ஐடியல் டயோட்னா நம்ம இங்க ஷார்ட் சர்க்யூட்டை யூஸ் பண்ணாம இங்க நான் வந்து ஒரு பயாசிங் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணிருக்கீங்க வைங்களா, அதாவது சிலிக்கன் டயோடா இருக்கு இல்ல ஜெர்மானியம் டயோடா இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, இங்க வந்து ஒரு ஃபார்வர்ட் பயாஸ் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணுவேன் இல்லையா. சிலிக்கன்னா 0.7, அதே மாதிரி ஜெர்மானியம்னாக்கா 0.3 அப்படின்னு யூஸ் பண்ணுவேன் இல்லைங்களா. அந்த கேசஸ்ல எல்லாம் எனக்கு அவுட்புட்ல வந்து அந்த வோல்டேஜ் ரிஃப்ளெக்ட் ஆகும். சரியா, அதுக்கு கீழே ஒரு வேவ் ஃபார்ம் போட்டிருக்கோம். சரியா, நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், அதுல டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இதுல பாருங்க, நமக்கு வந்து V out equal to 0, ஏன்னா நமக்கு கரண்டோட வேவ் ஃபார்மோட டைரக்ஷன் வந்து இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா, அதே வந்து நான் நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆயிடும், டயோட் ஆஃப் ஆயிடும். சரியா, நமக்கு இது ஏன் இப்படி ஆஃப் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஏன்னா வந்து இப்போ நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் கொடுக்கும்போது உங்களோட டயோட டைரக்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டயோட ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணுறோம்னா இதுதான் நமக்கு மீனிங், அதாவது இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் இருக்கும், ஆனோட் கேத்தோட் இருக்கும். ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டுனாக்கா இந்த மாதிரி கொடுப்பீங்க, அதாவது உங்களுடைய பேட்டரியிலேருந்து வரக்கூடிய கரண்ட்டும் உங்களோட டயோடோட கரண்ட்டும் வந்து சேம் டைரக்ஷனில் இருக்கும். சரிங்களா, இதே நீங்கள் ரிவர்ஸ் பயாஸ் பண்ணுறீங்கன்னா என்ன மீனிங், நான் இங்கே டயோடு இருக்குது, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கா பேட்டரி இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே வந்து ப்ளஸ் மைனஸ் இருக்கா, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் மைனஸ் இருக்கா, என்னோட டயோட கரண்ட் வந்து இந்த மாதிரி இருக்குது, ஆனால் இங்கே பாருங்கள் என்னோட பேட்டரியிலேருந்து வரக்கூடிய கரண்ட் இந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா. ஸோ என்னோட டயோட் வந்து இப்போ ரிவர்ஸ் பயாஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். சரிங்களா, ஸோ இதான் நம்மளோட டயோடோட ஃபார்வர்ட் பயாசிங் அண்ட் தென் ரிவர்ஸ் பயாசிங் சொல்லலாம். இப்போ நம்ம சர்க்யூட்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சர்க்யூட்ல நம்ம டயோட் இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இப்போ நான் ரிவர்ஸ் பயாஸ் பண்ணும்போது இந்த டயோட் வந்து நமக்கு என்ன ஆயிடும், ஆஃப் ஆயிடும், அதாவது ஓப்பன் சர்க்யூட்டால நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம். சரிங்களா, ஸோ ஓப்பன் சர்க்யூட்டால ரீப்ளேஸ் பண்றதுனா என்னன்னா, இந்த இடத்துல வந்து ஓப்பன் சர்க்யூட் போடுவோம், இந்த மாதிரி போடுவோம். சரியா, நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இது அந்த இடத்துல போடலை, ஏன்னா இக்னோர் பண்ணிடலாம் இல்லையா, இங்கே எதுவுமே இருக்காது இல்லையா, அதனால இக்னோர் பண்ணிடுறேன். இப்போ என்ன ஆகும், நமக்கு நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் அப்படிங்கும்போது என்னுடைய கெப்பாசிட்டர் வழியா எனக்கு இந்த R1ல இருந்து கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகும். சரிங்களா, இப்படி ஃப்ளோ கிடைக்கும் நம்மளோட வேவ் ஃபார்ம் ஃப்ளோ. அதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பாயிண்ட் இருக்கு. ஒன்று, நான் கொடுக்கக்கூடிய நெகட்டிவ் வோல்டேஜ் இருக்கு, அதே மீன் நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய பீக் உங்களுக்கு அவுட்புட்ல கிடைக்கும். சரியா, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கெப்பாசிட்டர் வந்து பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள்ங்கும் போது ஆல்ரெடி சார்ஜ் ஆயிருக்கு, பிளஸ் V வோல்டேஜ்க்கு சார்ஜ் ஆயிருக்கு இல்லையா, அதுவும் இப்போ டிஸ்சார்ஜ் ஆகும். சரிங்களா, இப்போ பாருங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுக்கும்போது ட்ரை டு ஃபைண்ட் அவுட் த KVL ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட். சரியா, ஸோ இந்த மாதிரி KVL ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்புட் வோல்டேஜ் என்ன வரும்னு சொல்லிட்டு தியரட்டிக்கலா தெரிஞ்சிரும். ஸோ நீங்க வந்து ஷார்ட்கட் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகே, ஸோ இப்போ பாருங்க, VI மைனஸ் VC, ஏன்னா இங்க கெப்பாசிட்டரோட சார்ஜிங் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிளியரா இருக்கு இல்லையா. ஸோ இங்க பாருங்க பிளஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, ஸோ பிளஸ் VI மைனஸ் VC மைனஸ் V out equal to 0. ஸோ நமக்கு வேணுங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா V out, தட் இஸ் அவுட்புட் வோல்டேஜ் தானே. இங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா அப்ளை பண்ணணும். இந்த VIக்கு இங்க வோல்டேஜோட வேல்யூ போடுறீங்க இல்லையா அது. ஸோ ஜென்ரலா பார்த்தீங்க அப்படின்னா
இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து பிளஸ், மைனஸ் ஏன்னா நம்ம இன்புட்ல அதனோட அ பொட்டன்ஷியல் குடுத்துருக்கோம். பிளஸ், மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நான் நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் அப்ளை பண்ணும்போது, இங்க விஐக்கு இஃப் விஐ ஈக்குவல் டூ மைனஸ் வி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இங்க பிளஸ், மைனஸ் நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்ல. இல்ல நான் நெகட்டிவ் சைக்கிள் அப்ளை பண்ணும்போது, நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் அப்ளை பண்ணும்போது, இந்த பொட்டன்ஷியலே நான் மாத்திர்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, இங்க வந்து விஐ ஈக்குவல் டூ வின்னு எடுத்துக்கணும். சரிங்களா? இந்த இதுக்கு அதாவது என்னன்னா இங்க பாருங்க. விஐ ஈக்குவல் டூ வின்னு எப்ப எடுத்துக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நான் இங்கேயே பொட்டன்ஷியல சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா, விஐ ஈக்குவல் டூ வின்னு எடுத்துக்கணும். இல்ல நான் பொட்டன்ஷியல் சேஞ்ச் பண்ணல. பிளஸ் மைனஸ்ன்னு பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் இல்ல நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் 2க்குமே சேமா தான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்ப வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, விஐ ஈக்குவல் டூ மைனஸ் வின்னு சொல்லி போடணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? நீங்க வந்து இங்க மைனஸ் பிளஸ்ன்னு போடும்போது உங்களோட டைரக்ஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஓகேவா? இப்ப நான் வந்து இங்க பிளஸ் இருக்கு இல்லையா? அதனால உங்களோட டைரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி தான் இருக்கும். உங்களோட கரண்டோட டைரக்ஷன் இப்படி இருக்கும். சரிங்களா? இப்ப கேவிஎல் அப்ளை பண்ணிட்டேன். இப்ப பாருங்க நான் என்னோட பொட்டன்ஷியல மாத்தல. சரிங்களா? என்னோட பொட்டன்ஷியல் இங்க பிளஸ் மைனஸ்னே தான் இருக்கு. அதனால என்ன பண்றேன் நானு, இங்க விஐ யோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா, நான் நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் குடுக்கறதுனால மைனஸ் வி அதாவது நெகட்டிவ் பீக் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஓகே. அண்ட் தென் மைனஸ் இங்க விசி இருக்கு இல்லையா? ஆல்ரெடி கெபாசிட்டர் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் சார்ஜ்டு அப் டூ த மேக்ஸிமம் பீக் வேல்யூ. பாசிட்டிவ் பீக் வேல்யூக்கு சார்ஜ் ஆயிருக்கு இல்லையா? இப்ப வந்து கெபாசிட்டருக்கு ஒரு பாத் கிடைச்சிருச்சு டிஸ்சார்ஜ் ஆகறதுக்கு. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இட் வில் பி டிஸ்சார்ஜ் அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா வி இல்லையா? நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டூ வி அவுட்ன்னு சொல்லிடலாமா? ஸோ வி அவுட் ஈக்குவல் டூ -2 வோல்டேஜ். வி அவுட் ஈக்குவல் டூ -2 வோல்டேஜ். அதாவது நம்மளோட அவுட்புட்ல வந்து கிடைக்கக்கூடிய வேவ் ஃபார்ம் வந்து -2 வோல்டேஜ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ இப்ப பாருங்க நம்ம வேவ் ஃபார்ம்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஏங்கிற வேவ் ஃபார்ம் பார்த்தீங்க. ஏ ஆப்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா +2 வோல்டேஜ் இருக்கு. சரியா? +2 வோல்டேஜ் இருக்கு. பி ஆப்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா ஹோல் வேவ் ஃபார்மும் கீழ ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஏ ஆப்ஷன்ல வந்து ஹோல் வேவ் ஃபார்மும் மேல ஷிஃப்ட் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அதாவது x0 ஆக்சிஸ்க்கு மேல, x ஆக்சிஸ்க்கு மேல. இதே பி பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸ்க்கு கீழ. சரியா? ஹோல் வேவ் ஃபார்மும் கீழ ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ -2 வோல்டேஜ்ன்னு சொல்லிடலாமா? இங்க சி ஆப்ஷன்ல நல்லா நோட் பண்ணி பாருங்க. நம்மளோட வேவ் ஃபார்ம் மேல ஷிஃப்ட் ஆயிருக்கு. பட் இந்த இடத்துல ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் குடுத்துருக்காங்க. ஐ மீன் பொட்டன்ஷியல் வோல்டேஜ் குடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ நம்மளோட டயோட் வந்து ஐடியல் டயோடா இல்லாம அங்க பிராக்டிகல் டயோடா சிலிக்கான் இல்லன்னா ஜெர்மானியம் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த பொட்டன்ஷியல் இங்க பிரசன்ட் ஆகும். சரியா? இது எப்படின்னு சொல்லிட்டு கீழ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ டி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிளாம்பிங்கோட அவுட்புட்லயே இல்ல இல்லையா? ஏன்னா இது வந்து கெபாசிட்டர் சார்ஜிங், டிஸ்சார்ஜிங் ஜஸ்ட் மை டிஃபரன்ஷியேட்டரோட அவுட்புட் மாரி இருக்கு இல்லையா? நம்ம பல்ஸ் ஸ்பீக்கர்ஸ் போடுவோம் இல்லையா? அந்த மாரி இருக்கு இல்லைங்களா? ஸோ இப்ப பாருங்க நம்மளுடைய அவுட்புட் வோல்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா -2 வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா? வி அவுட் ஈக்குவல் டூ -2 வோல்டேஜ்ன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம பி ஆப்ஷன் தான் நமக்கு ஆப்ட் ஆகுற மாரி இருக்கு. ஸோ ஏன்னா வந்து நமக்கு இங்க ஃபுல்லுமே நம்ம கீழ வந்துருச்சு இல்லையா? நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்க்கு கீழ வந்துருச்சு. சரிங்களா? ஸோ நம்ம தியரட்டிக்கலா வந்து வி அவுட் ஈக்குவல் டூ -2 வோல்டேஜ்ன்னு போட்டாச்சு. நம்ம பிராக்டிகலா ஒரு சின்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்ப கிளாம்பிங் நெட்வொர்க்ல நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இங்க டயோடோட பாயிண்டிங் வந்து டவுன்வர்ட்ஸ்ல இருக்கு இல்லையா? ஸோ டயோடோட பாயிண்டிங் டவுன்வர்ட்ஸ்ல இருக்கும்போது, இங்க நான் வேற எந்த பயாசிங் பொட்டன்ஷியலுமே ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட டயோட் கூட பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி எந்த ஒரு பொட்டன்ஷியல் வோல்டேஜ் இங்கேயோ, இல்ல வந்து முன்னாடியோ இந்த மாரி இல்லாத பட்சத்துல நான் என்ன பண்ணிடலாம், ஜஸ்ட் டயோட் மட்டும் இருக்கும்போது, நீங்க என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம் அப்படின்னா, கீழ டவுன்வர்ட்ல உங்களோட டயோடோட ஆரோ இருக்கிறதுனால உங்களுக்கு ஹோல் வேவ் ஃபார்முமே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு கீழ ஷிஃப்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்க்ளூஷன் வரலாம். சரியா? இது வந்து ஒரு சின்ன ட்ரிக். சரிங்களா? இது எப்போ நமக்கு அப்ளிகபிள் நம்மளோட டயோட் மட்டும் இருக்கும்போது. ஒருவேளை இந்த மாதிரி ஒரு பயோசிங் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இங்க பிளஸ் மைனஸ்னு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க எழுதியிருக்கேன் பாருங்க. இங்க பிளஸ் மைனஸ்னு இருக்கும். இங்க டயோட் உள்ள பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்க பிளஸ் மைனஸ்னு இருக்கும். டயோடோட கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகும். ஆனா உங்க பேட்டரியில இருந்து கரண்ட் போறக்கூடிய கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகும். அப்ப இங்க என்ன ஃபினாமினா நம்மளுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்புட் வோல்டேஜ் அப்ளை பண்றேன் பார்த்தீங்களா? இந்த வோல்டேஜ் வந்து எனக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த பொட்டன்ஷியல விட அதிகமா இருக்கிற பட்சத்துல தான் எனக்கு டயோட வந்து ஃபார்வர்ட் பயாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். சரியா? இதெல்லாம் கிளிப்பர் கிளாம்பர்ஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் கிளாஸஸ்ல. சரிங்களா? ஸோ நம்மளோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா பி ஆப்ஷன். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ த டிரான்சிஸ்டர் இந்த சர்க்யூட் ஷோன் அஸ் ஆப்ரேட்டிங் இன். ஸோ நம்மளோட டிரான்சிஸ்டர் வந்து என்ன ரீஜியன்ல ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு 4 ரீஜியன் இருக்கு இல்லையா? ஸோ கட் ஆஃப் ரீஜியன், ஆக்டிவ் ரீஜியன், சேச்சுரேஷன் ரீஜியன், ரிவர்ஸ் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா? ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஃபார்வர்ட் பயாஸ், ரிவர்ஸ் பயாஸ் நம்மளோட ஜங்ஷன்ஸ் பண்றதை பொறுத்து வேரி ஆகும்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ டி ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா எய்தர் இந்த ஆக்டிவ் ஆர் சேச்சுரேஷன் ரீஜியன். சரியா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு ஜென்ரல் டேப்லர் காலம் இதில் போட்டிருக்கேன். பட் வந்து இதில் ஒரு ஷார்ட்கட் ட்ரிப்ஸும் யூஸ் பண்ணி நீங்க போடலாம். ஓகே. நான் தியரட்டிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஷார்ட்கட்ஸும் கீழ சொல்றேன். ஸோ ஜென்ரலா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி வந்து உங்களோட டிரான்சிஸ்டர் வந்து சேச்சுரேஷன் ரீஜியன்ல இருக்கா? இல்ல வந்து நமக்கு கட் ஆஃப்ல இருக்கா? இல்லனாக்கா ஆக்டிவ்ல இருக்கா? எந்த ரீஜியன்ல இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு குடுக்கும்போது, நம்மளோட என்பிஎன் டிரான்சிஸ்டரா இருக்கு அப்படின்னா, நான் வந்து இந்த டயகிராம்ல இருந்து எப்படி என்பிஎன், பிஎன்பி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? ஸோ நமக்கு இந்த ஆரோ வச்சு மட்டும் சொல்றது இல்ல. எப்படி தியரட்டிக்கலா இந்த ஆரோ கீழ வருது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கேன். ஓகே. டவுன்வர்ட்ஸ்ல எமிட்டர்ல இப்படி வருதுன்னு சொல்லியிருக்கேன். ஓகே. ஸோ இப்ப இந்த மாரி கொஸ்டின்ஸ் குடுக்கும்போது பாருங்க, நமக்கு என்பிஎன் டிரான்சிஸ்டரா இருக்கும்போது, ஐபிங்கிறது
பேஸ் கரண்ட் இட் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஐபி மினிமம் அப்படின்னு சொல்லி இருந்ததுன்னா நமக்கு சேச்சுரேஷன். நம்ம இந்த மாதிரி கொஸ்டின் கொடுக்கும்போது என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஐபி ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஐபி மினிமம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? நம்ம வந்து ஐபிங்கிறது பேஸ் கரண்ட் நமக்கு தெரியும், ஐபி மினிமம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. சரி, அதை போட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ ஐபி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஐபி மினிமமா இருந்ததுன்னா தட் இஸ் மை சேச்சுரேஷன். இல்லை ஐபி லெஸ் தென் ஐபி மினிமமா இருந்ததுன்னா தட் இஸ் மை ஆக்டிவ் ரீஜியன். ஐபி ஈக்குவல் டு நெகட்டிவ் வேல்யூவா இருந்தது அப்படின்னாக்கா தட் இஸ் மை கட் ஆஃப். சரியா? ஸோ நம்மளோட என்பிஎன் டிரான்சிஸ்டர் பொறுத்த வரைக்கும் இந்த ஐபி அண்ட் தென் ஐபி மினிமம் வேல்யூஸ் இருக்கு இல்லைங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாசிட்டிவ்ல நார்மலாக கிடைக்கும். இன்கேஸ் நமக்கு நெகட்டிவ்ல கிடைச்சாலும் இட் இஸ் மை கட் ஆஃப் ரீஜியன் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இது வந்து என்பிஎன் டிரான்சிஸ்டருக்கு. இதுவே பிஎன்பி டிரான்சிஸ்டரா இருந்தது அப்படின்னா நமக்கு ஆன்சர்ல கிடைக்கக்கூடிய ஐபி மினிமம் வேல்யூவே நெகட்டிவா தான் இருக்கும். சரியா? அதைத்தான் நீங்க மறுபடியும் கம்பேர் பண்றீங்க. இப்போ பாருங்க, ஐபி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஐபி மினிமம்னா சேச்சுரேஷன் தான், ஐபி லெஸ் தென் ஐபி மினிமம்னா ஆக்டிவ். இதே ஐபி ஈக்குவல் டு நமக்கு பாசிட்டிவ்ல கிடைக்குது அப்படின்னாக்கா தட் இஸ் கட் ஆஃப். சரியா? இதெல்லாம் ஜெனரல் கிரிட்டேரியாஸ். சரிங்களா? நம்ம என்பிஎன் இல்ல பிஎன்பி டிரான்சிஸ்டர் வந்து என்ன ரீஜியன்ல ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இப்போ பாருங்க, நம்ம ஐபி மினிமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்டர் பார்த்திருக்கோம் இல்லையா? ஸோ ஐபி மினிமம் ஈக்குவல் டு ஐசி சேச்சுரேஷன் டிவைட் பை பீட்டா. நமக்கு இந்த ஐசி சேச்சுரேஷன் எப்போ வரும், அதே மாதிரி வந்து விசிஇ சேச்சுரேஷன் நமக்கு எப்போ கிடைக்கும், இதெல்லாமே கீழே ஒரு கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணலாம் இன்னொரு கொஸ்டின்ல. ஸோ இப்போ பாருங்க, ஐபி மினிமம் ஈக்குவல் டு ஐசி சேச்சுரேஷன் டிவைட் பை பீட்டா. நமக்கு பீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியும் இல்லையா? பீட்டாங்கிறது நமக்கு கரண்ட் ஆம்பிளிஃபிகேஷன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா? ஸோ அது வந்து நம்ம காமன் எமிட்டரா இருக்கா இல்ல காமன் பேஸா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இல்லைங்களா? ஸோ ஐபி மினிமம் இட் இஸ் ஈக்குவல் டு ஐசி சேச்சுரேஷன் டிவைட் பை பீட்டா. இங்கே ஏன் பீட்டா போட்டிருக்கோம்னா நம்ம இங்கே காமன் எமிட்டர் யூஸ் பண்ணிருக்கோம் இல்லைங்களா? ஸோ காமன் எமிட்டர்ல பார்த்தீங்கன்னா பீட்டா ஈக்குவல் டு ஐசி பை ஐபி அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரியா? ஸோ ஐசி சேச்சுரேஷன் அப்படிங்கிறது என்னன்னா ஐசி தட் இஸ் கலெக்டர் கரண்ட் வென் டிரான்சிஸ்டர் மூவ்ஸ் இன்டு சேச்சுரேஷன் ரீஜியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லைங்க, நமக்கு சேச்சுரேஷன்ல வந்து நம்ம டிரான்சிஸ்டர் போயிடுச்சு அப்படின்னு என்ன மீனிங்னா ஃபர்தரா கலெக்டர் கரண்ட் எதுவுமே இன்க்ரீஸ் ஆகாது. சரியா? ஃபர்தரா கலெக்டர் கரண்ட் எங்கேயுமே இன்க்ரீஸ் ஆகாது. அதை தான் நம்ம ஐசி சேச்சுரேஷன் தான் மேக்ஸிமம் வேல்யூ. சரியா? ஸோ ஐசி சேச்சுரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? ஸோ இப்போ பாருங்க, நமக்கு வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப இது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்முலால நீங்க சம் ப்ராக்டிகலாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இதெல்லாம் யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்க, விபிஇ சேச்சுரேஷன் வந்து 0.8 வோல்டேஜ் ஃபார் சிலிக்கான். அண்ட் தென் நம்ம இதை பார்த்தீங்க அப்படின்னா நீங்க விபிஇ கட் ஆஃப் இல்லைனாக்கா விபி பிரேக் டவுன் வோல்டேஜ் அந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ இங்கே விபிஇ சேச்சுரேஷன் இட் இஸ் ஈக்குவல் டு 0.8 வோல்டேஜ் ஃபார் சிலிக்கான் அண்ட் தென் 0.3 வோல்டேஜ் ஃபார் ஜெர்மானியம். சரியா? அதே மாதிரி விசிஇ சேச்சுரேஷன் அப்படிங்கிறது கீழே என்னன்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ விசிஇ சேச்சுரேஷனோட வேல்யூ சிலிக்கானுக்கு 0.2, ஜெர்மானியத்துக்கு பார்த்தீங்கன்னா 0.1 வோல்டேஜ். சரியா? ஸோ நமக்கு இது எல்லா வேல்யூஸுமே பாசிட்டிவ் இன் கேஸ் ஆஃப் மை என்பிஎன் டிரான்சிஸ்டர். இது எல்லா வேல்யூஸுமே நமக்கு நெகட்டிவ் இன் கேஸ் ஆஃப் மை பிஎன்பி டிரான்சிஸ்டர். சரியா? இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபேக்டர்ஸ். இது தெரிஞ்சாதான் நமக்கு ஃபார்முலாஸ்ல வந்து போய் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ நமக்கு கொஸ்டின்ல இதெல்லாம் நான் ஜெனரல் கேசஸ் எழுதிட்டேன், நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இதுல இருந்து எடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ நமக்கு இங்க கொடுத்துருக்கிறதா கொஸ்டின். நமக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா பீட்டாவோட வேல்யூ அவங்க கொடுக்கல. சரியா? பீட்டாவோட வேல்யூ வந்து நமக்கு கொடுக்கல. அவங்க நம்ம கொஸ்டின்ல கேட்கறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டிரான்சிஸ்டர் எந்த ரீஜியன்ல ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு கேட்கறாங்க. நமக்கு தெரியும் நம்ம என்னென்ன ஃபார்முலாஸ் நம்ம என்னென்ன டேர்ம்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஐபி அதாவது பேஸ் கரண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அண்ட் தென் ஐபி மினிமம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஐபி மினிமம் வேணும் அப்படின்னாக்கா எனக்கு ஐசி சேச்சுரேஷனும் பீட்டாவும் வேணும் இல்லையா? ஸோ ஐசி சேச்சுரேஷன் வேணும் இல்லையா? அண்ட் தென் பீட்டா வேணும் இல்லையா? இப்போ ஐசி சேச்சுரேஷன்ங்கிறது என்னன்னு நம்ம பார்த்தோம். இட் இஸ் த மேக்ஸிமம் கலெக்டர் கரண்ட். அதுக்கு மேல வந்து நம்மளோட கலெக்டர் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகாது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அப்ப நம்ம கலெக்டர் கரண்ட் கண்டுபிடிச்சிடலாம் இல்லைங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்ம கலெக்டர் கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிடலாம். சரிங்களா? அதாவது ஐபி ஃபைண்ட் அவுட் பண்றக்கூடிய ஈக்குவேஷன் பாத்தீங்க அப்படின்னாக்கா நான் வந்து இன்புட்ல கேவிஎல் லூப் அப்ளை பண்றேன். சரிங்களா? இன்புட்ல கேவிஎல். ஸோ இந்த மாதிரி ஜென்ரலா கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்ல எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் கேவிஎல் அப்ளை பண்ணி பாருங்க. சரியா? உங்களுக்கு வந்து அவுட்புட் ஈக்குவேஷன் தெரியுதுன்னா நீங்க ஜென்ரலா அப்ளை பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா இன்புட்ல கேவிஎல் அண்ட் தென் அவுட்புட்ல கேவிஎல் அப்ளை பண்ணி பாருங்க. சரிங்களா? ஏன்னா வந்து நம்ம கியூ பாயிண்ட் கண்டுபிடிக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஐசிக்யூ அண்ட் தென் விசிஇக்யூ இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? அங்க எல்லா இடத்துலயுமே நம்ம இன்புட்லயும் அவுட்புட்லயும் கேவிஎல் அப்ளை பண்ணி கண்டுபிடிப்போம். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்க, நம்ம இன்புட்ல கேவிஎல் அப்ளை பண்ண அப்படின்னா 5 மைனஸ் ஐபி இன்டூ ஆர்பி. இந்த 100 ஓம்ங்கிறது கிலோ ஓம்ங்கிறது நமக்கு ஆர்பி தட் இஸ் பேஸ் ரெசிஸ்டர். அண்ட் தென் இதுல ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் ஐபி மைனஸ் விபிஇ சேச்சுரேஷன். ஏன் நான் சேச்சுரேஷன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு அஸ்யூம் தட் அவர் டிரான்சிஸ்டர் இஸ் இன் சேச்சுரேஷன் ரீஜன் அஸ்யூம் பண்ணிக்கிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிருங்க. சரியா? அதுக்கப்புறம் அந்த வேல்யூ வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சரியா? ஜென்ரலா அவங்க கொடுக்கறது எல்லாமே இந்த மாதிரி தான் நார்மலா கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்க, ஐபி 5 மைனஸ் ஐபி இன்டூ நம்ம ஆர்பிக்குரிய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். சரி, 100 கிலோ ஓம் அப்படிங்கிறது மைனஸ் 0.8. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? சிலிக்கன் டிரான்சிஸ்டர் அப்படிங்கிறதுனால 0.8ன்னு சொல்லி போட்டாச்சு. ஸோ இதை போட்டிங்க அப்படின்னா இங்கே 5 மைனஸ் 0.8 போட்டிங்கன்னா 4.2 இட் இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் டேர்ம் இருக்கு இல்லைங்களா? அதை வந்து நான் ரைட் சைட் கொண்டு வந்துட்டேன். அப்போ ஐபி இன்டூ 10 to the power of 5 ஏன் போட்டிருக்குன்னா இங்கே 10 to the power of 2 இருக்கு, இங்கே 10 to the power of 3 இருக்கு. சரியா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? ஐபி ஈக்குவல் டு 4.2 டிவைட் பை 10
10 to the power 5 போடலாமா? அப்ப நமக்கு 4.2 மில்லி ஆம்பியர் அப்படின்னு சொல்லி கிடைக்குமா? நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? IB ஓட வேல்யூ மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? IB மினிமம் கண்டுபிடிக்கணும். IB மினிமம்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்னென்ன வேணும்னா ஐசி சேச்சுரேஷனும் பீட்டாவும் வேணும். ஐசி சேச்சுரேஷன் அப்படிங்கிறது மேக்ஸிமம் கலெக்டர் கரண்ட். சரியா? ஸோ இப்போ பாருங்க. ஸோ ஐசி சேச்சுரேஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஃபார்மில் நம்மளோட ஃபிகரில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே நமக்கு 5 வோல்டேஜ் அப்படிங்கிறது விசிசி இல்லையா? ஸோ இங்கே 5 கிலோ ஓம் அப்படிங்கிறது கலெக்டர் ரெசிஸ்டர். நம்ம என்ன பண்ணலாம்? ஐசி அப்படிங்கிறது த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ திஸ் ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லலாமா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? அவுட்புட்டில் கேவிஎல் லூப் அப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 5 மைனஸ் ஐசி சேச்சுரேஷன் இன்டூ இந்த ஆர்சி தட் இஸ் 5 into 10 to the power of 3 மைனஸ் விசி சேச்சுரேஷன் ஈக்குவல் டு 0. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்க 5 மைனஸ் ஐசி சேச்சுரேஷன் இன்டூ 5 into 10 to the power of 3 மைனஸ் 0.2 ஈக்குவல் டு 0. இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா ஐசி சேச்சுரேஷன் இந்த 5யும் மைனஸ் 0.2 போட்டுட்டுனா 4.8 கிடைக்கும். அண்ட் தென் மைனஸ் ஐசி சேச்சுரேஷன் இன்டூ 5 into 10 to the power of 3 இருக்கு இல்லைங்களா? அதை வந்து ரைட் சைட் கொண்டு வந்துடுறேன். சரிங்களா? அப்போ வந்து ஐசி சேச்சுரேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் இல்லையா? ஸோ ஐசி சேச்சுரேஷன் ஈக்குவல் டு 0.96 into 10 to the power of minus 3 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு? ஐசி சேச்சுரேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அண்ட் தென் ஐபி மினிமம் ஐபி மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா? பேஸ் கரண்ட் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். நமக்கு ஐபி மினிமம் வேணும் இல்லைங்களா? ஸோ ஐபி மினிமம் ஈக்குவல் டு ஐசி சேச்சுரேஷன் டிவைட் பை பீட்டா. நமக்கு பீட்டாவோட வேல்யூவும் தெரியாது. நமக்கு பீட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா இது கரண்ட் ஆம்பிளிஃபிகேஷன் ஃபேக்டர். நமக்கு ஐசி டிவைட் பை ஐபின்னு சொல்லி போட்டுக்கலாமா? இது காமன் எமிட்டராக இருக்கிறதுனால நமக்கு பீட்டாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.228 கிடைக்குது. சரிங்களா? ஸோ என்ன பண்ணுறோம்? இந்த 0.228 கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஐபி மினிமமோட வேல்யூ 4.210 into 10 to the power of minus 3 கிடைக்குது. சரியா? ஐபி மினிமமோட வேல்யூ. இப்போ பாருங்க ஐபி ஓட வேல்யூ நம்ம மேலே என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? 4.2 into 4.2 மில்லி ஆம்பியர்னு சொல்லி கிடைக்குது இல்லையா? ஸோ இது ரெண்டுலையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டுமே மோர் ஆர்லெஸ் சேம் தான். பட் ஸ்லைட்டாக உங்களுக்கு என்ன ஆகுது? ஐபி ஓட வேல்யூ வந்து அதிகமாக இருக்க மாதிரி இருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இது நெகட்டிவ்ல இருக்குதுங்க. சரிங்களா? அப்போ வந்து நமக்கு கம்மியாக இருக்கக்கூடிய வேல்யூ தான் அதிகம்னு சொல்லி சொல்வோம் இல்லையா? அதனால ஐபியோட வேல்யூ ஸ்லைட்டாக ரொம்ப ஸ்லைட்டாக இட் இஸ் கிரேட்டர் than or equal to ஒரு ஃபினாமினா கொடுத்துருக்காங்க இல்லையா? அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ ஐபியோட வேல்யூ கிரேட்டர் than or equal to ஐபி மினிமமாக இருக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணிடலாம்? நம்மளோட டிரான்சிஸ்டர் இட் இஸ் இந்த சேச்சுரேஷன் ரீஜியன் அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே இவ்வளோ போடணுமா அப்படின்னா நமக்கு ஜென்ரலாக இவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கேட்கறது ரேர் கேசஸ். சரிங்களா? நீங்கள் ஐபியோட வேல்யூஸ் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நான் மேலே போட்டதெல்லாம் தியரட்டிக்கலான வேல்யூஸ். சரி, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக போட்டது. இதெல்லாம் ஒன்ஸ் நீங்கள் பை ஹார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்புட்ல கேவிஎல் அப்ளை பண்ணிட்டு அவுட்புட்ல கேவிஎல் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு டேர்ம்ஸுமே சீக்கிரம் கிடைச்சிரும். சரியா? அண்ட் தென் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய ஃபார்முலா இதுதான். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபார்முலா. சரிங்களா? இந்த ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. So here if alpha equal to 0.98 and then ICO equal to 6 microampere and then ICOங்கிறது முன்னாடி மேலே பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ICOங்கிறது நமக்கு ஓப்பன் எது ஓப்பனில் இருக்குன்னு சொல்லிட்டு ரீகால் பண்ணி பாருங்க. இப்போ நான் இங்கே சொல்லலை. சரியா? ஸோ ICOங்கிறது it is equal to 6 microampere, IB equal to 100 microampere, then the values of IC will be அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது கலெக்டர் கரண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா A 2.3 milliampere, B 3.1 milliampere, C 4.6 milliampere, D 5.2 மில்லி ஆம்பியர். சரியா? ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஐசி கண்டுபிடிக்கணும். நமக்கு கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா வேல்யூ ஐசிஓ கொடுத்துருக்காங்க அண்ட் தென் ஐபி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ஜென்ரலாக வந்து நம்ம ஐசி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தெரியும். ஐசினா நம்மளோட கலெக்டர் கரண்ட் இல்லைனா அவுட்புட் கரண்ட்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இட் இஸ் ஈக்குவல் டு பீட்டா இன்டூ ஐபி பிளஸ் 1 பிளஸ் பீட்டா இன்டூ ஐசிஓ அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஐசிஓங்கிறது நத்திங் பட் நம்மளோட ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா? ஸோ இப்போ பாருங்க இதில் நமக்கு ஐபி இந்த ஃபார்முலாவை நம்ம எப்படி இங்கே மாற்றிருக்கோம் அப்படின்னாக்கா நமக்கு பீட்டாவோட வேல்யூ வந்து ஆல்ஃபா டிவைட் பை 1 மைனஸ் ஆல்ஃபான்னு சொல்லி தெரியும் இல்லையா? அதே மாதிரி முன்னாடி ஒரு சம்மில் பார்த்துருக்கோம் 1 டிவைட் பை 1 மைனஸ் ஆல்ஃபா இட் இஸ் ஈக்குவல் டு 1 பிளஸ் பீட்டா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் இல்லைங்களா? ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். சரியா? அப்போ நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த வேல்யூஸ் கிடைக்கும். சரியா? ஏன் நம்ம இந்த டேர்ம்ஸ்க்கு மாற்றுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே இருக்கக்கூடிய டேர்மில் வந்து பீட்டாவில் இருக்கு இல்லையா? நமக்கு பீட்டாவோட வேல்யூ கொடுக்கல, ஆல்ஃபாவில் தானே கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம ஆல்ஃபாக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஓகே, ஒன்றும் இல்லை. இதில் வந்து டேரெக்டாக நம்ம எல்லாத்தையும் எடுத்து அப்ளை பண்ணுறது மட்டும்தான். சரி, இங்கே பாருங்க டைரக்டா அப்ளை பண்ணிருக்கேன் பாருங்க. சோ ICO ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க and then 1 minus b alpha plus alpha divided by 1 minus alpha into IB ஓட வேல்யூ அவங்க கொடுத்துட்டாங்க சம்லயே. சரியா? சோ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி சம்ஸ்ல எல்லாம் நமக்கு ஜெனரலா அந்த கேसेस இருந்ததுன்னா அதை வெளியில எடுத்துருவோம் இல்லையா? சோ 1 divided by 1 minus 0.98 into 6 into 10 to the power of minus 6 plus 9 ஏன் நீங்க எப்படி போட்டிருக்கேன்னு பாத்தீங்கன்னா இங்க 0.98 இருக்கு இல்லீங்களா? சோ இதை வந்து டிவைட் பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு 9 இந்த into 100 into 10 to the power of minus 6 போட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 98 into 10 to the power of minus 6 கிடைக்கும். சரியா? சோ நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு
104 கிடைக்கும். அண்ட் தென் அதை வந்து 0.02 வச்சு டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 5.20 இன்ட்டு 10⁻³ கிடைக்குங்க. நம்ம 5.2 மில்லி ஆம்பியர் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். சரியா? இதில் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த பேசிக் ஃபார்முலா மட்டும்தான். சரியா? நமக்கு இந்த ஃபார்முலா தெரியும். நமக்கு இந்த ஃபார்முலாலேருந்து நமக்கு எப்படி இந்த ஃபார்முக்கு மாற்றணும், ஏன்னா இதுக்கு வந்து ஆல்ஃபா மட்டும் தான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கிறதுனால நான் இந்த பீட்டா டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஆல்ஃபாக்கு மாற்றிக்கிறேன். சரிங்களா? இது கலெக்டர் கரண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய ஃபார்முலா. ஸோ அப்போ ஆப்ஷனில் பாருங்க, நமக்கு டி ஆப்ஷன் ஆப்டா இருக்கா? ஸோ ஆப்ஷன் வில் பி டி. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. In an ideal junction transistor, the impurity concentrations in emitter, base and then collector such that ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? impurity concentration நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்ம கான்சென்ட்ரேஷன் வச்சும் and then சைஸ் வச்சும் வந்து நம்ம எப்படி இன்க்ரீசிங் ஆர்டர் டிக்ரீசிங் ஆர்டர் எழுதுறதுன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? இப்போ பாருங்க, கான்சென்ட்ரேஷன் வச்சு பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எமிட்டரோட கான்சென்ட்ரேஷன் ஹையர், கலெக்டரோட கான்சென்ட்ரேஷன் மாடரேட் அண்ட் தென் பேஸோட கான்சென்ட்ரேஷன் ரொம்ப லோ. சரிங்களா? அதே மாதிரி சைஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா கலெக்டரோட சைஸ் வந்து ஹையர், எமிட்டர் பார்த்தீங்கன்னா மாடரேட், பேஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப தின்னா இருக்கும். சரிங்க? ரொம்ப ஸ்மால் இன் சைஸா இருக்கும். ஏன்னு பாருங்க, ஃபர்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எமிட்டரோட கான்சென்ட்ரேஷன் எதுக்காக அதிகமா வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், நமக்கு எமிட்டர்ல கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருந்தாதான் அங்க எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு அதிகமா இருக்கும் இல்லைங்களா? One minute. ஸோ ஃப்ரம் டுமாரோ நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து நம்ம சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் கிளாஸஸ் வந்து ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இஎம்எஃப் கிளாஸஸும் வந்து நம்ம நெக்ஸ்ட் கொடுக்க போகிறோம். ஸோ வந்து வில்லிங் இருக்கவங்க ஜாயின் பண்ணலாம். அண்ட் தென் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், நான் வீடியோஸில் போட்டிருக்கேன். சரிங்களா? நீங்கள் பார்த்துட்டு வந்து அதை ஜாயின் பண்ணலாம். 1 minute. ஸோ ஐ வில் கண்டினியூ அகேன், சாரி ஃபார் த டிலே. ஸோ இப்போ பாருங்க, கான்சென்ட்ரேஷன் அண்ட் தென் சைஸஸ் பொறுத்து வந்து எப்படி நம்ம இன்க்ரீசிங் ஆர்டரில் எழுதுறதுன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? இப்போ பாருங்க, நம்மளோட எமிட்டரோட கான்சென்ட்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஹையர் வென் கம்பேரிங் டு த அதர் டூ. எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எமிட்டரில் கான்சென்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும்போது தான் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும் இல்லைங்களா? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும்போது இங்கே பாருங்க இபிசி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இங்கே வந்து எலக்ட்ரான்ஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும், எமிட்டரோட கரண்ட் அதிகமாக கிடைக்கும். எமிட்டரோட கரண்ட் அதிகமாக கிடைக்கும் போது நமக்கு கலெக்டரோட கரண்ட்டும் அதிகமாக இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ என்ன ஆகும், நமக்கு எமிட்டரோட கான்சென்ட்ரேஷன் அதிகமாக இருக்கிறதுனால நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ப்ரொடியூஸ்ட் இந்த எமிட்டர் ரீஜன் வில் பி இன்க்ரீஸ்ட். அண்ட் தென் அது எங்கே பண்ணணும், நம்மளோட கலெக்டரை போயிட்டு அது ரீச் ஆகணும் இல்லைங்களா? நமக்கு பேஸ் ரீஜியனை வந்து தாண்டி தான் நமக்கு போய் கலெக்டர் ரீச் பண்ண போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பேஸ் ரீஜியனில் இப்போ இதோட சைஸ் வந்து ஸ்மாலாக இருக்குது. அண்ட் தென் சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரெடியூஸ்டு, ரொம்ப தின்னாக இருக்கும். அண்ட் தென் நம்மளோட கான்சென்ட்ரேஷனும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து லோயர் கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோமா, லோயர் கான்சென்ட்ரேஷன். ஸோ எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா நம்மளோட எலக்ட்ரான் வந்து பேஸ் ரீஜியனை தாண்டி கலெக்டர் ரீஜியனை போய் ரீச் ஆகும்போது என்னோட சைஸ் கம்மியாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு இங்கே சான்ஸ் ஆஃப் ரீகாம்பினேஷன் கம்மியாக இருக்கும். சரியா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா லோயர் கான்சென்ட்ரேஷனாக இருக்கிறதுனால தான் நமக்கு இங்கே சான்ஸ் ஆஃப் ரீகாம்பினேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும், இன் கேஸ் ஆஃப் என்பிஎன் ஆகட்டும் இல்லை பிஎன்பிடி ஆகட்டும். சரிங்களா? அண்ட் தென் கலெக்டரோட ரீஜியன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏன் வந்து சைஸ் ரொம்ப பெருசாக சூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா நம்ம ஜென்ரலாக இங்கே தானே எல்லா எலக்ட்ரான்ஸையுமே நம்ம வந்து அக்யூமுலேட் பண்ணுறோம், கேட்சப் பண்ணிக்கிறோம். ஸோ இதனால என்ன ஆகும்னா உங்களுக்கு இங்கே ஹீட் டெசிபேட் ஆகும். சரிங்களா? ஸோ டு
withstand this heat நம்மளோட collector region பாத்தீங்க அப்படின்னாக்கா அதோட size will be much higher. சரியா? நம்ம எலக்ட்ரானோட எமிட்டரோட கான்சென்ட்ரேஷன் நமக்கு அதிகமா இருக்கிறதுனால தான் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதிகமா ப்ரொடியூஸ் ஆகும். அப்பதான் நமக்கு IE கரண்ட் இருக்கு இல்லையா, எமிட்டரோட கரண்ட் வந்து அதிகமா இருக்கும். இந்த எமிட்டரோட கரண்ட் ஃபுல்லா நமக்கு போய் கலெக்டரில் ரீச் ஆகணும் அப்படின்னா நம்மளோட பேஸோட சைஸ் கம்மியா இருக்கணும். அப்பதான் இங்க ரீகாம்பினேஷன் நடக்காது. அண்ட் தென் அதோட கான்சென்ட்ரேஷனும் நமக்கு மினிமமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ நமக்கு கான்சென்ட்ரேஷன் வச்சு நம்ம வந்து இன்க்ரீசிங் ஆர்டர்ல எழுதணும்னா நம்மளோட எமிட்டருக்கு ஹையர் கான்சென்ட்ரேஷன், கலெக்டருக்கு மாடரேட் அண்ட் தென் பேஸ்க்கு பார்த்தீங்கன்னாக்கா லோயர் கான்சென்ட்ரேஷன். சைஸ்ல பார்த்தோம் அப்படின்னா கலெக்டரோட சைஸ் வந்து அதிகம் வென் கம்பேரிங் டு எமிட்டர், பேஸோட சைஸ் ரொம்ப கம்மி. இதுதான் வந்து ரொம்ப ஸ்மால் இன் சைஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரியா? ஸோ அவங்க என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, இன் an ideal junction transistor the impurity concentration in EBC, அதாவது impurity concentration கேட்டிருக்காங்க இல்லையா, அப்ப நம்ம எப்படி எழுதிடலாம், எமிட்டரோட கான்சென்ட்ரேஷன் அதிகம் அண்ட் தென் அவங்க நம்ம கலெக்டரோட மாடரேட் அண்ட் தென் பேஸோட மினிமம் எழுதிடலாமா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் நமக்கு இருக்கு. ஸோ இதுலயே பாத்தீங்கன்னா சைஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னாக்கா நீங்க இந்த சி ஆப்ஷன் போடுவீங்க. சரியா? ஏன்னா சைஸ் வந்து கலெக்டரோட அதிகம் அண்ட் தென் எமிட்டர் அண்ட் தென் பேஸ். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மேலே இந்த கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதோட ஷார்ட்கட் இது. சரியா? ஸோ பாருங்க, ஃபார் பிஜேடி அண்டர் த சேச்சுரேஷன் கண்டிஷன் நமக்கு எப்படி இருக்கும் அதோட ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து ஐசி ஈக்குவல் டு பீட்டா இன்டூ ஐபியா இருக்குமா, இல்லை ஐசி கிரேட்டர் தென் பீட்டா இன்டூ ஐபியா இருக்குமா, இல்லை ஐசி வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஆல் த பேராமீட்டர்ஸாக இருக்குமா, இல்லை ஐசி லெஸ் தென் பீட்டா இன்டூ ஐபியா இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரிங்களா? அவங்க கேட்டிருக்கிறது சேச்சுரேஷன் கண்டிஷனில் கேட்குறாங்க. சேச்சுரேஷன் கண்டிஷனில் கலெக்டர் கரண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? நம்ம வந்து சேச்சுரேஷன் கண்டிஷனில் இந்த இடத்துல ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த ரிலேஷன்ஷிப் எப்போ நமக்கு ஒபே ஆகும்னா நம்மளோட டிரான்சிஸ்டர் ஆக்டிவ் ரீஜியன்ல ஒர்க் ஆகும்போது இந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு ஒபே ஆகும். ஆனா நம்ம சேச்சுரேஷன்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னு சொல்லி பாருங்க, நம்ம சேச்சுரேஷன் ரீஜியன்ல சேச்சுரேஷன் ரீஜன் அப்படின்னு சொல்லி எப்போ சொல்வோம் அப்படின்னு பாருங்க, இந்த பாயிண்ட் சொல்லிட்டு நம்ம மேலே பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணலாம். அதாவது நம்ம இன்புட் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணும்போது இங்க பாருங்க, இன்புட் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்மளோட பேஸ் கரண்ட் அதிகமாகும் அண்ட் தென் கலெக்டர் கரண்ட் அதிகமாகும். நம்மளோட VCE அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இட் இஸ் த மினிமம் வோல்டேஜ் ட்ராப் ஃப்ரம் கலெக்டர் டு எமிட்டர். சரியா? இட் இஸ் த மினிமம் வோல்டேஜ் ட்ராப் ஃப்ரம் கலெக்டர் டு எமிட்டர் when the transistor is in conduction அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? இப்போ பாருங்க, நம்ம இன்புட் வோல்டேஜ் அதிகம் பண்றோம், அதனால நம்ம பேஸ் கரண்ட் அதிகமாகுது, அதனால நமக்கு என்ன ஆகுது, நம்மளோட கலெக்டர் கரண்ட் அதிகமாகுது. இப்போ இது ரெண்டுலயுமே பாத்தீங்கன்னு வைங்களேன், நமக்கு பேஸ் கரண்ட் அதிகமாச்சு அப்படின்னா ஜென்ரலா பேஸ் கரண்ட் அதிகமாச்சுன்னா அங்க ரீகாம்பினேஷன் அதிகமா இருக்குன்னு மீனிங். சரிங்களா? அது எல்லாத்தையுமே இங்க ட்ரேட் ஆஃப் பண்ணி தான் இவங்க ஐபி அதிகமாகுது ஐசி அதிகமாகுதுன்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ஜென்ரல் கேசஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஐபிங்கிறது ரீகாம்பினேஷன் கரண்ட்டுங்க, ஐபிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நமக்கு ரீகாம்பினேஷன் அதிகமா நடக்குதுன்னு அர்த்தம். அப்போ நம்மளோட ஐஇ இருக்கு இல்லையா, அதாவது எமிட்டர் கரண்ட் வந்து ஃபுல்லா போய் கலெக்டர் ரீச் பண்ணாது. சரியா? இது எல்லாத்தையும் ட்ரேட் ஆஃப் பண்ணி தான் இங்க இந்த ஈக்குவேஷன் சொல்றோம். சரியா? நமக்கு VCE சொல்றதுக்காக இதை சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, நமக்கு வந்து VCE வந்தனால என்ன ஆகும் அப்படின்னாக்கா குறையும். சரிங்களா? நம்மளோட VCE அப்படிங்கிறது இட் இஸ் த வோல்டேஜ் டிராப் அக்ராஸ் கலெக்டர் டு எமிட்டர் அப்படின்னு சொல்லி சொன்னோமா. ஒன்றும் இல்லை, நம்மளோட டிரான்சிஸ்டர் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம், தட் இஸ் கண்டக்ஷன்ல இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட கலெக்டர் டு எமிட்டர் வந்து ஒரு மினிமம் வோல்டேஜ் டிராப் இருக்கும். சரியா? அப்ப நம்ம என்ன பண்றோம், நம்ம வோல்டேஜ் வந்து ஃபர்தரா இன்க்ரீஸ் பண்றோம். அதனால எனக்கு வந்து என்னோட பேஸ் கரண்ட் அதிகமாகுது, கலெக்டர் கரண்ட் அதிகமாகுது. ஆனா இந்த வோல்டேஜ் டிராப் இருக்குது பாத்தீங்களா, அது நமக்கு டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். சரிங்களா? அது வந்து எது வரைக்கும் டிக்ரீஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா VCE சேச்சுரேஷன், அதாவது மினிமம் வேல்யூ வர வரைக்கும் நமக்கு டிக்ரீஸ் ஆயிட்டே வரும். நம்ம மேல டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, ஐசி சேச்சுரேஷன் அப்படிங்கிறது சேச்சுரேஷன் வேல்யூவை நம்மளோட கலெக்டர் கரண்ட் ரீச் ஆயிடுச்சு, அதுதான் மேக்ஸிமம் வேல்யூ அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் இல்லையா. இங்க VCE சேச்சுரேஷன் அப்படிங்கிறது நம்ம அதாவது ஃபார்வர்ட் பயாஸ், தட் இஸ் மை கண்டக்ஷன் ரீஜியன்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்தரா இன்புட் வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது என்னோட VCE டிக்ரீஸ் ஆகும் and it reaches the final value that VCE saturation அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? சோ அதுக்கு அடுத்தது it cannot decrease further, இந்த VCE saturation அடுத்து further decrease ஆக முடியாது. அப்ப என்ன ஆயிடும், நம்மளோட கலெக்டர் கரண்ட் இருக்கு இல்லையா, அதுவும் சேச்சுரேஷன் ரீஜனை போயிட்டு ரீச் ஆயிடும். அதைத்தான் நம்ம IC சேச்சுரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? நம்ம சேச்சுரேஷன் வேல்யூ ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன மீனிங், ஒரு கான்ஸ்டன்டான வேல்யூ கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி மீனிங். சரிங்களா? சோ இப்போ இந்த ஃபார்ம் படி பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம சேச்சுரேஷன் ரீஜனுக்கு ரீச் ஆயிட்டோம் இல்லையா, அப்போ ஐசி கான்ஸ்டன்ட் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ நமக்கு வந்து ஐசி ஈக்குவல் டு பீட்டா இன்டூ ஐபிங்கிற ஃபார்மை ஃபாலோ பண்ண முடியாது இல்லைங்களா. ஸோ அப்போ அதனால என்ன சொல்றோம் அப்படின்னா ஐசி கான்ஸ்டன்ட் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்தரா ஐபி இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நீங்க இன்புட் வோல்டேஜ் கொடுக்க ஐபி இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குமே தவிர ஐசியில எந்த சேஞ்சஸுமே இருக்காது. சரியா? ஸோ ஐசி லெஸ் தென் பீட்டா இன்டூ ஐபி, ஏன்னா ஐபியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கிறதுனால நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப் சொல்றோம். சரியா? ஸோ ஐசி இட் இஸ் லெஸ் தென் பீட்டா இன்டூ ஐபி. ஸோ ஆப்ஷன்ல பாருங்க,
ஐசி இட் இஸ் லெஸ் தென் பீட்டா இன்டூ ஐபின்னு சொல்றோமா? ஏன்னா நம்ம சேச்சுரேஷன்ல வந்து நம்மளோட கலெக்டர் கரண்ட் ஒரு கான்ஸ்டன்டான வேல்யூவை ரீச் பண்ணிடுது சரியா? அப்பவும் மறுபடியும் நம்ம என்ன பண்றோம், இன்புட் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்றோம். அதனால நம்ம ஐபி இன்க்ரீஸ் ஆகுதே தவிர ஐசியில எந்த சேஞ்சஸுமே இல்லை இல்லையா? சேச்சுரேஷன் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்னதான் இன்க்ரீஸ் பண்ணாலும் there is no need நோடின்னு தான் சொல்லணும் இல்லைங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. For an NPN bipolar transistor, what is the main stream of current in the base region? Main stream of current in the base region. நம்ம முன்னையே பார்த்தோம் இல்லையா, நம்மளோட பேஸ் கரண்ட் அப்படிங்கிறது ரீகாம்பினேஷன் கரண்ட் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இல்லைங்களா? எப்படி ரீகம்பைன் ஆகுதுன்னு சொல்லியும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பாருங்க, ஏ ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா drift of holes, பி ஆப்ஷன் வந்து diffusion of holes, and then சி ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா drift of electrons, டி ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா diffusion of electrons. சரிங்களா? ரெண்டு இது வந்து drift கொடுத்துருக்காங்க, ரெண்டு இது diffusion கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரலாக இது ரெண்டுல தான் இருக்கும் இல்லைங்களா? ஒன்று ட்ரிஃப்ட் ஆகும், அதாவது நம்ம பொட்டன்ஷியல் கொடுக்கறதுனால கிடைக்கும், இல்லைனாக்கா வந்து கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட்னால கிடைக்கும். நம்ம டிஃப்யூஷன் அப்படிங்கிறது கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட் இல்லைங்களா? ஸோ நமக்கு பாருங்க, நமக்கு வந்து இபிசி அதாவது எமிட்டர் பேஸ் கலெக்டர் போட்டிருக்கேன். இது வந்து எப்படி நம்மளோட எலக்ட்ரான்ஸ் மூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றேன் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த எமிட்டர் பேஸ் கலெக்டர், இங்க வந்து நான் என்பிஎன் டிரான்சிஸ்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். என்பிஎன் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணும்போது நான் ஜென்ரலா ஆக்டிவ்ல வைக்கணும் என்னோட டிரான்சிஸ்டர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஜங்ஷன் இருக்கு இல்லையா, அதாவது எமிட்டர் ஜங்ஷன் வந்து ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணணும். இதை நான் என்ன பண்ணணும், நம்மளோட கனெக்டர் ஜங்ஷன் இருக்கு இல்லைங்களா ஜேசி, இதை ரிவர்ஸ் பயாஸ் பண்ணணும் சரிங்களா? இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ இப்போ நம்மளோட எலக்ட்ரானோட மூவ்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா, என்னோட பேட்டரியிலிருந்து வரது பாத்தீங்க அப்படின்னாக்கா மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான் இந்த மாதிரி இருக்கும் சரிங்களா? ஸோ மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான் இப்படி இருக்கும்போது என்னுடைய கன்வென்ஷனல் கரண்ட் இருக்கு இல்லைங்களா, அது ஐஇ இப்படி இருக்கும். எப்பவுமே நம்மளோட கன்வென்ஷனல் கரண்ட்டும் எலக்ட்ரானுடைய கரண்ட்டும் வந்து கரண்டோட டைரக்ஷனும் உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கும் சரிங்களா? இப்போ என்ன ஆகுது, நமக்கு ஐ இப்படி ஆகுது, மூவ் ஆகுது இல்லைங்களா? ஸோ ஐ மீன் எலக்ட்ரான்ஸ் வந்து இப்படி மூவ் ஆகுது இல்லையா? இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இது வழியா அப்படி டிஃப்யூஸ் ஆகும். ஏன் டிஃப்யூஸ் ஆகுது அப்படின்னீங்கன்னா, இங்க வந்து என் டைப் இருக்குதுங்க எமிட்டர்ல, பேஸ்ல வந்து பி டைப் இருக்குது. என் டைப்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா எலக்ட்ரான்ஸ் தான் மெஜாரிட்டி கேரியர்ஸ், அங்க ஹோல்ஸ் தான் மைனாரிட்டி கேரியர்ஸ். ஸோ பி டைப்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா எலக்ட்ரான்ஸ் மைனாரிட்டி தானே, அப்ப கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட்னால என் டைப்ல இருந்து பி டைப்புக்கு நமக்கு எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுது, மூவ் ஆகுது சரியா? அதை நம்ம டிஃப்யூஸ்ட் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லலாமா? டிஃப்யூஸ்ட் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லலாம் சரியா? இப்போ நமக்கு பேஸ்ல என்ன இருக்கு, ஆல்ரெடி மெஜாரிட்டி கேரியர்ஸ் ஹோல்ஸ் இருக்கு. ஏன்னா பேஸ் ரீஜியன் பாத்தீங்க அப்படின்னா பி டைப், அதனால இங்க மெஜாரிட்டி கேரியர்ஸ் பாத்தீங்கன்னா ஹோல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. இப்போ இங்கிருந்து வரக்கூடிய டிஃப்யூஸ்ட் எலக்ட்ரான்ஸ் இங்க இருக்கக்கூடிய ஹோல்ஸ் கூட கம்பைன் ஆயிட்டு எனக்கு ரீகம்பைன்ட் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும், ரீகம்பைன்ட் எலக்ட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் சரிங்களா? ஸோ அந்த எலக்ட்ரான்ஸ் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த வழியா ஃப்ளோ ஆகும், இப்படி ஃப்ளோ ஆகும். அப்போ நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, எலக்ட்ரானுடைய கரண்ட் டைரக்ஷனும் நம்மளோட கன்வென்ஷனல் கரண்டோட டைரக்ஷன் ஆப்போசிட்ல இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து டவுன்வர்ட்ல வரும்போது ஐபி மேல போகும் சரிங்களா? ஸோ இதுல இருந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, நம்மளோட பேஸ் கரண்ட்ங்கிறது நம்ம ரீகாம்பினேஷன் கரண்ட் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனாக்கா டிஃப்யூஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஏன்னா எமிட்டர்ல இருந்து பேஸ்க்கு டிஃப்யூஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து டிஃப்யூஸ் ஆகுது இல்லையா, அதனால தான் நமக்கு இங்க ஐபி கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஸோ நம்ம ஆப்ஷன்ல பாருங்க, drift of holes கொடுத்திருக்காங்க, diffusion of holes கொடுத்திருக்காங்க, drift of electron கொடுத்திருக்காங்க. ஸோ ஆப்ஷன் வந்து diffusion of electrons சரிங்களா? diffusion of electrons. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம கிளிப்பர் சர்க்யூட், கிளாம்பர் சர்க்யூட் இருக்கு இல்லையா? ஸோ கிளாம்பர்ல கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருப்போம், இங்க கிளிப்பர் சர்க்யூட் யூஸ் பண்ணியிருக்காங்க சரியா? ஸோ ஃபார் த கிவன் இன்புட் த அவுட்புட் வேவ் ஃபார்ம் அக்ராஸ் த டயோட் ஷோன் இன் த ஃபிகர் சரியா? த அவுட்புட் வேவ் ஃபார்ம் அக்ராஸ் த டயோட் ஷோன் இன் த ஃபிகர் கேட்டிருக்காங்க. நான் வந்து இன்புட் வோல்டேஜ் கொடுக்குறேன், அதாவது சைன் வேவ் கொடுக்குறேன், இங்க வந்து பிளஸ் மைனஸ்ல இன்புட் கொடுப்போம் இல்லையா? அண்ட் தென் இங்க ரெசிஸ்டர் இருக்கு, அண்ட் தென் டயோடு சரியா? டயோட்ல தான் நம்ம அவுட்புட் எடுக்க போறோம் சரியா? இதை பார்த்தோன்னே நம்ம சொல்லிடலாம் இது சீரிஸ் கிளிப்பரா ஷண்ட் கிளிப்பரா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நம்மளோட ஷண்ட் கிளிப்பர் சரிங்களா? அதுவுமே நம்ம வந்து இந்த டயோட டைரக்ஷன் வச்சே பாசிட்டிவ் ஷண்ட் நெகட்டிவ் ஷண்டானு சொல்லிடலாம் சரியா? இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ண தான் நமக்கு வரும். ஸோ இப்போ பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கிளிப்பர் கிளாம்பர் சர்க்யூட் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ண வேண்டியது பாசிட்டிவ் சைக்கிள் நெகட்டிவ் சைக்கிளுக்கு என்னோட டயோடு எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா? ஸோ பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் கொடுக்கும்போது என்னோட டயோட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்வர்ட் பயாஸ் ஆகுது சரிங்களா? அண்ட் தென் என்னோட ஃபார்வர்ட் பயாஸ் ஆகும்போது என்னங்க ஆகும், எனக்கு இந்த மாதிரி போயிடும் இல்லையா? அப்போ எனக்கு அவுட்புட்ல எந்த வோல்டேஜுமே இருக்காது இல்லைங்களா? ஸோ இப்போ அவுட்புட் வி அவுட் ஈக்குவல் டு 0. ஆனா இந்த டயோட்ல பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த டயோட்ல இங்க வந்து இந்த டயோட் நம்ம என்னன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம் மேம், நம்ம நார்மலாவே போடலாம்ல அப்படின்னாக்கா, இங்க வந்து டயோட கன்சிடர் பண்ணி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சரிங்களா? அப்ப நம்ம இதை தான் ப்ரிஃபரபிளா எடுத்துக்கணும். ஏன்னா நம்மளோட கொஸ்டின்ல அவங்க ஐடியல் டயோட்னு ஸ்பெசிஃபை பண்ணி கொடுக்கல சரியா? சோ தென் we have to take it as a practical diode. அதுவும் பிராக்டிகலா பாத்தீங்க அப்படின்னா நம்ம சிலிக்கான் டயோட்னு எடுத்துக்கணும் சரிங்களா? சோ இப்போ பாருங்க, பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள்ல டயோட் ஃபார்வர்ட் பயாஸ் ஆகுன்னு சொல்லிட்டோமா, அப்ப அவுட்புட் வோல்டேஜ் 0 இருக்குன்னு சொல்லிட்டோமா. if I'm considering this diode D1 will be the silicon diode, then I will be having the barrier potential பாத்தீங்க அப்படின்னாக்கா எனக்கு 0.7 வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி இருக்கும் இல்லைங்களா? 0.7 வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி இருக்கும் இல்லைங்களா? ஸோ இப்போ அவுட்புட்ல பாத்தீங்க அப்படின்னா
1 minute. ஸோ கிளிப்பர் கிளாம்பர் சர்க்யூட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து கிளிப்பர் இல்லைனாக்க கிளாம்பர்னு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னா அந்த கெப்பாசிட்டர் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி வந்து நமக்கு டயோடோட டேரக்ஷன் வச்சும் நம்ம சொல்லலாம். சரிங்களா, டயோடோட டேரக்ஷன் வந்து இப்போ கீழே இருக்குது அப்படின்னாக்கா கிளாம்பரில் வந்து ஃபுல்லாக உங்களோட சர்க்யூட் ஃபுல்லாக கீழே போயிடும். சரிங்களா, அந்த சர்க்யூட் இந்த சென்ஸ் உங்களுடைய சர்க்யூட்டில் நீங்கள் கொடுக்கக்கூடிய இன்புட் ஃபுல்லாக வந்து டவுன்வர்டில் போயிடும். இதுவே வந்து உங்களுக்கு மேலே டயோடோட டேரக்ஷன் அப்வர்டில் இருக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு மேலே வரும். சரிங்களா, ஸோ இதில் பேசிக்கான கிரிட்டேரியாஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. அண்ட் தென் விசி சேச்சுரேஷன் ஐசி சேச்சுரேஷன் இருக்கு இல்லைங்களா. ஸோ விசி சேச்சுரேஷன் அப்படிங்கிறது மினிமம் வேல்யூ. சரியா, மினிமம் வோல்டேஜ் ட்ராப் ஃப்ரம் யுவர் கனெக்டர் டு எமிட்டர் when your transistor will be the forward bias. சரியா, ஐ மீன் ஃபார்வர்ட் பயாஸ்னாக்கா கண்டக்ஷன்ல இருக்கும்போது. இதே ஐசி சேச்சுரேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் கலெக்டர் கரண்ட் whenever நம்ம சேச்சுரேஷன் ரீஜனுக்கு ரீச் பண்ணுதோ அப்போ. சரிங்களா, 1 minute. ஸோ விசி சேச்சுரேஷன் வேல்யூ அண்ட் தென் விபிஇ சேச்சுரேஷன் வேல்யூலாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. அண்ட் தென் நம்ம பயாசிங்லேருந்து வந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம் இல்லைங்களா. ஸோ நம்ம பிஜேடியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான கிரிட்டேரியான்னு பார்த்தா நம்ம பயாசிங் அண்ட் தென் ஸ்டெபிலிட்டி கிரிட்டேரியாஸ் இருக்கு இல்லையா. நம்ம வந்து ஸ்டெபிலிட்டி எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் கேட்கலாம். நம்ம பயாசிங்ல வந்து 3 டைப்ஸ் ஆஃப் பயாசிங் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, அது இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் நம்மளோட ஆம்பிளிஃபயர் சைட்லேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரலாம் இல்லைங்களா. ஏன்னா வந்து அவங்க ஸோ இந்த கொஸ்டினில் பாருங்க. ஸோ ஃபார் த கிவன் இன்புட் த அவுட்புட் வேவ்ஃபார்ம் அக்ராஸ் த டயோட் ஷோன் இன் த ஃபிகர். நமக்கு வந்து இன்புட்டில் வந்து சைனசாய்டல் வோல்டேஜ் கொடுத்துட்டாங்க, அவுட்புட்டில் கேட்குறாங்க இல்லையா. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், டயோட் வந்து ஃபார்வர்ட் பயாஸில் இருக்கா இல்லை ரிவர்ஸ் பயாஸில் இருக்கான்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதாவது டயோட் ஆனில் இருக்கா இல்லை ஆஃபில் இருக்கான்னு பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ இப்போ இங்கே டயோடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆப்ஷனில் அவங்க பார்த்தீங்கன்னா நமக்கு பேரியர் பொட்டன்ஷியல் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ இப்போ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு டயோட் வந்து நம்மளோட சிலிக்கன் டயோட் அப்படின்னு சொல்லிட்டு அஷ்யூம் பண்ணிக்கிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் கொடுக்க போகிறோம். அப்போ நம்மளோட டயோட் இருக்கு இல்லையா, சிலிக்கான் டயோட், அது வந்து நமக்கு ஃபார்வர்ட் பயாஸ் ஆகிட்டு நம்மளோட வோல்டேஜ் ட்ராப் பார்த்தீங்கன்னாக்கா 0.7 வோல்டேஜ் கிடைக்கும். சரியா, ஸோ பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் கொடுக்கும்போது நம்மளோட அவுட்புட் வோல்டேஜில் 0.7 வோல்டேஜ் இருக்கும். ஸோ இங்கே பாருங்க, நான் இன்புட்டில் வேவ் ஃபார்ம் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் கொடுக்குறேன். அப்போ எனக்கு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிக்குது. எனக்கு இந்த டயோட் வந்து நான் சிலிக்கன் டயோட்னு எடுத்துக்கிறதுனால இதில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் ட்ராப் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் ட்ராப் மாடல் வச்சு ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா 0.7 வோல்டேஜ்னு கிடைக்கும் இல்லையா. அப்போ இந்த மாதிரி ஃப்ளோ ஆகும்போது எனக்கு அவுட்புட் வோல்டேஜ் இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது பேரலில் தான் இருக்கு. அப்போ 0.7 வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரியா, அவுட்புட்ல பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் இருக்கும்போது 0.7 வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதுவே நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள்ல பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க கிளியரா போட்டிருக்கேன். பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் கொடுக்கும்போது நம்ம டயோட் பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் ட்ராப் மாடல் போட்டு டிஸ்கஸ் பண்றோம். அப்போ எனக்கு அவுட்புட்ல வந்து இந்த 0.7 வோல்டேஜ் மட்டும் கிடைக்கும். சரிங்களா, இதுவே நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் போடும்போது எனக்கு என்ன ஆயிடும், என்னோட டயோட் பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் பயாஸ் ஆயிடும். அதாவது வந்து ஆஃப் ஆயிடும் இல்லையா, ஓப்பன் ஸ்விட்ச் ஆயிடும். அப்போ அவுட்புட்ல வந்து ஃபுல்லா நம்ம என்ன இன்புட்ல கொடுக்குறோமோ அதை அப்படியே நம்ம ரிசீவ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா. ஸோ இப்போ பாருங்க இது நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள். சரிங்களா, அண்ட் தென் என்னோட பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் வரும்போதெல்லாம் என்னோட பேரியர் பொட்டன்ஷியல் என்னோட டயோட்ல என்ன இருந்ததோ அது அப்படியே பிரசென்ட் ஆயிருக்கும். இங்க வந்து 0.7 வோல்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, ஸோ நமக்கு ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஆப்ஷன் இருக்கு. சரியா, நம்ம இன்னொரு கொஸ்டினும் கேட்கலாம், இங்க வந்து அவங்க ஸ்பெசிஃபை பண்ணல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஐடியல்ல ஸ்பெசிஃபை பண்ணாத வரைக்கும் we have to take it as a practical diode. சரியா, practical diode நம்ம சிலிக்கன் டயோட் இல்ல ஜெர்மானியம் டயோட். ஜெர்மானியம் அப்படின்னா கொஸ்டின்லயே அவங்க ஸ்பெசிஃபை பண்ணிருப்பாங்க. எய்தர் கேஸ் நம்ம என்ன எடுத்துக்கணும், சிலிக்கன் எடுத்துக்கணும். சரியா, நீங்க இந்த இடத்துல வந்து அஷ்யூம் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் இதுவா மாறிடும். சரியா, அப்ப உங்களுக்கு ஃபுல்லா அவுட்புட் தப்பா வந்துரும். ஓகே, சோ நெக்ஸ்ட் பாருங்க, அஷ்யூம் விபிஇ. சரியா, விபிஇங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா, இந்த பொட்டன்ஷியல் இங்க பிரேக் டவுன் இருக்கு இல்லையா, விபிஇ இந்த வோல்டேஜ். சரியா, விபிஇ ஈக்குவல் டு 0.7 வோல்டேஜ், பீட்டா ஈக்குவல் டு 50 அண்ட் தென் ஃபார் விசிஇ ஈக்குவல் டு 2 வோல்டேஜ் அவங்களே ஸ்பெசிஃபை பண்ணிட்டாங்க. சரிங்களா, இப்பதான் நம்ம பார்த்தோம் விசிஇ அப்படிங்கிறது த மினிமம் வோல்டேஜ் ட்ராப் ஃப்ரம்
from collector to emitter when my transistor is in my conduction. சரிங்களா? and then RB கேக்குறாங்க. அதாவது பேஸ் ரெசிஸ்டரோட வேல்யூ கேக்குறாங்க. ஓகே, ஸோ நமக்கு VCC கொடுத்துட்டாங்க, RC யோட வேல்யூ கொடுத்தாச்சு, VC அவங்க அஷ்யூம் பண்ணிக்க சொல்லிட்டாங்க, RB யோட வேல்யூ கேக்குறாங்க. சரிங்களா? அதாவது நம்மளோட பேஸ் ரெசிஸ்டரோட வேல்யூ கேக்குறாங்க. ஸோ இந்த டயக்ராம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பயாசிங்ல ஒன் ஆஃப் த பயாசிங் இல்லையா? ஸோ நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் பயாசிங் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? அதுல ஃபர்ஸ்ட் பயாசிங்கே நம்ம என்ன பார்த்திருக்கோம்? பேஸ் பயாஸ் இல்லைனா செல்ஃப் பயாஸ் இல்ல ஃபிக்ஸ்டு பயாஸ்னு சொல்லுவோமா? ஸோ இங்க வந்து நம்ம பேஸ் ரீஜியனுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஜென்ரலா எப்படி பார்த்திருப்போம்னா இந்த மாதிரி பார்த்திருப்போம் இல்லைங்களா? மேல இங்க VCC இருக்க மாதிரி பார்த்திருப்போம். அதர் கேஸ் நம்ம இதை என்ன பண்ணலாம், இந்த VCC வந்து இந்த சைடு இப்படி எடுத்து VBB அப்படின்னு பார்க்கலாம் இல்லையா? ஸோ இப்போ RBங்கிறது நம்மளோட பேஸ் ரெசிஸ்டர். நம்ம இங்க பார்க்கக்கூடிய டயக்ராம் பாத்தீங்கன்னா பேஸ் பயாஸ் இல்ல செல்ஃப் பயாஸ் இல்ல ஃபிக்ஸ்டு பயாஸ். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஜென்ரலா கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு இன்புட்லயும் அவுட்புட்லயும் KVL அப்ளை பண்ணணும். சரியா? இதை மட்டும் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ பாருங்க, நான் அவுட்புட் லூப்ல வந்து KVL அப்ளை பண்றேன். ஏன்னா அவுட்புட்ல நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா எனக்கு VCC கொடுத்துருக்காங்க, RCயும் தெரிஞ்சிருச்சு, VCயும் தெரிஞ்சிருச்சு, IC கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? ஸோ IC ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா நான் என்ன பண்ணலாம், எனக்கு பீட்டாவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, அப்போ IB ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் இல்லைங்களா? IB ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் RB ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஏன்னா VCC எனக்கு தெரியும், அண்ட் தென் IB யோட வேல்யூ தெரியும், அப்போ RB ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் இல்லையா? ஸோ இப்போ என்ன பண்றேன், நான் அவுட்புட்ல KVL அப்ளை பண்றேன். தட் இஸ் VCC minus RC, ICRC minus VC equal to 0, 12 minus IC into RC யோட வேல்யூ minus VC equal to 0. சரிங்களா? ஸோ நமக்கு IC பாத்தீங்க அப்படின்னாக்கா 2 மில்லி ஆம்பியர் அப்படின்னு சொல்லி கிடைக்குது. சரிங்களா? அண்ட் தென் நான் என்ன பண்றேன், இன்புட்ல KVL அப்ளை பண்றேன். VCC minus IBRB minus VBE. நிறைய பேர் இந்த VBE விட்டுருவோம். சரிங்களா? ஏன்னா வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா இங்க RB போட்டிருப்போம், இங்க டிரான்சிஸ்டர்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், இங்க VCC இருக்கும். சரியா? இங்க RB போட்டிருப்போம், இந்த VBE விட்டுருவோம் ஒரு சிலர். சரிங்களா? இது வந்து நம்ம சேர்த்தணும். ஏன்னா பிரேக் அவுட் அந்த பிரேக் டவுன் பொட்டன்ஷியல் எப்பவும் பிரசன்ட் ஆயிருக்கும் இல்லையா? ஸோ வந்து VCC minus IBRB minus VB equal to 0. சரிங்களா? ஸோ இதுல என்ன கண்டுபிடிக்கலாம், நமக்கு RB யோட வேல்யூ தெரியாது, அண்ட் தென் IBயும் நமக்கு தெரியாது, இன்னும் கண்டுபிடிக்கல. ஸோ IB எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், பீட்டா வந்து நம்ம கொஸ்டினே கொடுத்துருக்காங்க, அப்ப IB equal to IC by பீட்டான்னு போட்டுக்கலாமா? ஏன்னா நமக்கு பீட்டா வந்து கரண்ட் ஆம்பிளிஃபிகேஷன் ஃபேக்டர், IC equal to IC divided by IBன்னு தெரியும் இல்லைங்களா? ஸோ இது வந்து காமன் எமிட்டரா இல்ல காமன் எமிட்டர் தான் நம்ம நார்மலா போடுவோம். இப்போ இந்த டயக்ராம்ல பாருங்க, இது வந்து காமன் எமிட்டர் தானே, அதில் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஐபியோட வேல்யூ 0.04 மில்லி ஆம்பியர் அப்படின்னு சொல்லி கிடைக்குது இல்லையா? ஸோ ஐபி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நம்ம அதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்பியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஜஸ்ட் இது வந்து நியூமெரிக்கல் கால்குலேஷன்ஸ் தான். சரியா? ஆர்பி ஈக்குவல் டு 282.5 கிலோ ஓம் அப்படின்னு சொல்லி கிடைக்குது. சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஒரு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் வந்து ஒரு 2 ப்ராப்ளம்ஸ் இன்டகிரேட்டர் யூஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்க, determine the lower cutoff frequency of an integrator. Also determine the frequency at which the integrator will start to lose its linear characteristics. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்மளோட இன்டகிரேட்டர்ல பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, அதாவது லோயஸ்ட் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி கேட்குறாங்க. அண்ட் தென் நம்மளோட இன்டகிரேட்டர் லீனியர் கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து லூஸ் பண்ணுறதுக்குரிய என்ன ரீஜியன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, ஐ மீன் என்ன ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ பாருங்க, நமக்கு இன்புட் வோல்டேஜ் கொடுக்குறோம், R1 ஓட வேல்யூ, R1 ரெசிஸ்டர் இருக்குங்களா, இது நம்ம லிமிட்டிங் ரெசிஸ்டர்னு பார்த்துருக்கோம் இல்லையா? இது 1 கிலோ ஓம் கொடுத்துட்டாங்க. அண்ட் தென் 51 கிலோ ஓம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக் ரெசிஸ்டர். சரிங்களா? அண்ட் தென் உங்களோட CF இருக்கு இல்லையா, அதாவது ஃபீட்பேக் கெபாசிட்டர் இருக்கு இல்லையா, அதோட வேல்யூ 0.1 மைக்ரோஃபாரட். நமக்கு அவுட்புட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ பாருங்க, R1 வந்து 1 கிலோ ஓம், RF வந்து 51 கிலோ ஓம், CF ஃபீட்பேக் கெபாசிட்டர் இருக்கு இல்லையா, அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 0.1 மைக்ரோஃபாரட். நமக்கு என்ன கேட்குறாங்க, கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஆஃப் அன் இன்டகிரேட்டர், அதாவது லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லையா? ஸோ கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிக்கு ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா F1 equal to 1 divided by 2 pi into RF into CF அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா? நமக்கு RFும் தெரியும், CFும் தெரியும், பையோட வேல்யூ எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியும் இல்லையா? ஸோ இப்படி இதுல போட்டீங்கன்னா நியூமெரிக்கல் வேல்யூஸ்ல போட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 312 ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரியா? 312 ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ நமக்கு கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வந்து F1 equal to 1 divided by 2 pi into RF into CF. ஸோ இதில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னாக்கா 312 ஹெட்ஸ் கிடைக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், the minimum frequency at which the integrated will start to lose its linearity என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஜெனரல் கிரைட்டீரியா. சரியா? நம்ம இன்டகிரேட்டர் கூடிய கிரைட்டீரியா F minimum equal to 10 into F1. சரிங்களா? 10ங்கிறது ஃபேக்டர், 10 into F1 நம்ம மேலே ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா, அந்த ஃபேக்டர். ஸோ 10 into 312 போட்டிங்க அப்படின்னாக்கா 3120 ஹெட்ஸ் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறது நமக்கு இந்த ஃபார்முலா. சரி? F minimum equal to 10 into F1 அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இது கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இன்டகிரேட்டர். சரியா? இதுலயே நீங்கள் என்ன அப்ளை பண்ணி பார்க்கலாம்னா இது என்ன ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஆப் ஆம்போட டைப்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பார்த்துருக்கோம் இல்லையா, இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி வந்து இதில் வோல்டேஜ் ஷண்டா இல்லை சீரிஸா இல்லை வந்து ஃபீட்பேக் எப்படி இருக்குது இதெல்லாம் பார்க்குறது சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? ஸோ அதை அப்ளை பண்ணி பாருங்க. ஓகே.
தேங்க்யூ. பாய். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அண்ட் தென் கால் பண்ணி உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரம் டுமாரோ வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் தென் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் கிளாஸ். டே பை டே வந்து நமக்கு கிளாஸஸ் போயிட்டு இருக்குங்க. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ஜாயின் இன் ஆர் இன்ஸ்டிடியூட். தேங்க்யூ. பாய்.